பாஜக அதோட அடிமை கூட்டம், பாசிச கூட்டம், சட்டமன்ற தேர்தல் வருது, அதை காரணம் காட்டி நீதிமன்றத்துக்கு போய் எப்படியாவது அடுத்த 3 மாசத்துக்கு இந்த உரிமை தொகையை எப்படியாவது நிப்பாட்டிடலான்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர், என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு நான் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாவை நீ தடுக்க முயற்சி செய்யறியா, இந்த நான் கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபான்னு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்ல, கோடைக்கால சிறப்பு நிதியா 2000 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்திருக்கிறார். இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைச்ச உடனே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆனோடனே மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்ற வாக்குறுதியோ இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய ஆட்சிக்கும் சங்கி கூட்டத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அதுவும் தலைவர் 7 மணிக்கு கிரெடிட் பண்ணார். நம்முடைய தமிழ்நாட்டு மகளிர் 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல போய் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு, மகளிருக்கு அந்த அளவுக்கு பயம். குறிப்பா நீங்க ஒன்னு என்ன வச்சுக்கணும், ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அப்பப்போ தொலைக்காட்சியில் வருவார். அவர் எப்ப தொலைக்காட்சியில் வந்தாலும், டிவியில வந்தாலும் மக்கள் ஒரு விதமான பயத்துக்கு போயிடுவாங்க. இந்த தடவை என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு மக்கள் பயத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா 2020 உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் திடீர்னு தொலைக்காட்சியில தோன்றி கொரோனா வரப்போகுது, அதை சமாளிக்கிறதுக்கு ஒரே வழிதான், எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் 1 மாசம் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னொரு ஞாபகம் இருக்கும், 2016ஆம் ஆண்டு இதே மாதிரி திடீர்னு டிவியில வந்தார். டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்புன்னு சொல்லி எல்லார்கிட்ட இருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு எவ்வளவு மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் வெயில்ல நின்று செத்தாங்க. இதுதான் நம்முடைய தலைவர் தொலைக்காட்சியில வந்தா மக்கள் மகிழ்ச்சியோட பாக்குறாங்க. நம்முடைய தலைவருக்கும் ஒன்றிய பிரதமருக்குமான அந்த வித்தியாசம்.